கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு விண்ணப்பம். எங்கள் மணவாளனே, எங்களை ஆட்கொண்டு எங்கள் இருதயத்திலே சிங்காசனம் அமர்த்தி அதில் வாசமாயிருக்கிறவரே, இந்த வேளையிலே நம்முடைய மகத்தான வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி உம்மை நெருங்குகிறோம். நீதாமே இதனுள் அடங்கியிருக்கிற அந்த ஆழமான கருத்தை எடுத்து எங்களுக்கு போதிப்பீராக. ஒருவன் விளக்கி கொள்ளாவிட்டால் கூறாவிட்டால் எவ்விதம் அதை கற்றுக்கொள்ள முடியும் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு அதை விளக்கி காண்பிப்பீராக. ஆமேன். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு பகுதியை நான் இந்த இடத்துல நினைப்பூட்டுகிறேன். ஒருவேளை உங்களில் அநேகர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் இருதயமானது கடினப்படுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த செய்தியானது உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது. வார்த்தையை தவறான இடத்திலே பொருத்த வேண்டாம். வார்த்தைக்கு தவறான வியாக்கியானம் கொடுக்க வேண்டாம். வார்த்தையை தவறான இடம்பெறச் செய்ய வேண்டாம் என்பதை நினைவு கூறுங்கள். இப்பொழுது நித்திரையடைந்த கன்னிகைகளை குறித்து இந்த இடத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே உவமைகளினாலே ஜனத்தாரோடு பேசினார். அது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு கடைசி வரை உவமையாகவே தான் இருந்தது. ஆனால் அவரை நெருங்கியிருந்த இன்னொரு சாராருக்கோ அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். நித்திரையடைந்த 10 கன்னிகைகளை குறித்த அந்த உவமை எடுக்கும்போது அதில் 10 பேரும் நித்திரையடைந்து அவர்கள் அங்கே நித்திரையிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் மணவாளன் வர தாமதித்து விட்டார். ஆகவே அவர்கள் 10 பேரும் நித்திரையடைந்து விட்டனர். இப்போ நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும்போது நன்றாக கவனிக்க வேண்டும். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும்போது 10 பேரும் மணவாளனை எதிர்நோக்கியிருந்த 10 பேரும் நித்திரையை விட்டு எழும்புகிறார்கள். உவமையின் உட்கருத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உவமையிலே பாதியை எடுத்து வைத்து கொண்டு மீதியை நாம் தியானிக்கக்கூடாது. உவமையை உவமையாக முழுமையாக தியானிக்க வேண்டும். நித்திரையடைந்த 10 பேரும் கன்னிகைகளும் அங்கே மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்தை கேட்டு நித்திரையை விட்டு எழும்புகிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நித்திரையை விட்டு எழும்புகிறார்கள். இப்போ நித்திரை விட்டு எழும்பியாச்சு. ஆனால் இதில் 5 பேர் ஆயத்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த மீதி 5 பேரும் அங்கே அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே கூறப்பட்டுள்ளது 5 பேருடைய தீவட்டிகளில் எண்ணெய் இருக்கிறது, மீதி 5 பேர் தீவட்டிகளில் எண்ணெய் இல்லை. இந்த 10 பேரும் கன்னிகைகள். 5 பேர் புத்தியுள்ள கன்னிகை, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகை. ஆனால் இந்த 10 பேரும் நித்திரை விட்டு எழுந்து விட்டார்கள். அதாவது உயிரோடு எழும்பி விட்டார்கள். புத்தியுள்ள கன்னிகை மணவாட்டி ஸ்தானத்தை அடைந்து மணவாளனுடன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாள். கதவு பூட்டப்படுகிறது.
நித்திரை விட்டு எழுந்த 10 பேரில் 5 பேர் மணவாளுடன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார்கள். இவர்கள் மணவாட்டி ஸ்தானத்திலே அவர்கள் அங்கே போய் ஐக்கியமாகிவிட்டார்கள் மணவாளனுடன். மீதி உள்ள 5 பேரும் கைவிடப்படுகிறார்கள். அறை கதவு பூட்டப்பட்டு விட்டது. இவர்களுக்கு கைவிடப்பட்ட நிலைமை. இவர்கள் எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். நன்றாக கவனிக்கணும். வேதாகமம் முழுவதிலும் அங்கே தேவன் ஒரு சங்கிலி தொடர் பிணைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது ஒத்தவாக்கி அகராதிகள் அதை இணைக்க முடியாது. கோட்ஸ் அதை இணைக்க முடியாது. உலக ஞானத்தினால் அதை இணைத்து காண முடியாது. ஆவிக்குரிய ஞானத்தினால் மாத்திரமே நாம் அதை காண முடியும். கதவு அடைக்கப்படுகிறது. மீதி 5 பேர் கைவிடப்படுகிறார்கள். தங்கள் பயணத்திலே போய் சேர்ந்து எண்ணெயை பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். 5 பேர் மணவாளுடன் ஐக்கியமாகிவிட்டார்கள். அப்போ உயிரோடு எழுப்பப்பட்டதில் 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டி ஸ்தானத்திலே பொருத்தப்பட்டு விட்டார்கள். 5 பேர், எஞ்சியுள்ள 5 பேர் எடுத்து கொள்ளப்படவில்லை. கவனிக்க வேண்டும். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது ஒரு பெரிய செய்தி. சங்கிலி பிணைப்பாக அது பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு கோணங்களிலே அது இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வலை பின்னல் போல இது அமைந்த ஒரு பகுதி. ஆகவே தான் தவறாக இதை தயவு செய்து யாரும் தியானித்து விடாதீர்கள். ஆவிக்குள்ளாக சென்று இதை தியானிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இந்த நள்ளிரவு வேளையிலே நித்திரை விட்டு எழும்ப செய்து இந்த விஷயத்தை, இந்த செய்தியை உங்கள் முன் சமர்ப்பிக்கும்படி என் இருதயத்தை ஏவினார். கடந்த நாள் பகல் வேளையிலே ஆவியானவர் என் இருதயத்திலே ஏவுதலை கொடுத்து கொண்டே வந்தார். ஆனாலும் இப்பொழுதுதானே ஒரு செய்தியை நான் பதிவேற்றம் செய்தேன். இன்னும் ஒரு செய்தி உடனடியாக போட வேண்டுமான் என்ற சிந்தனைக்குள்ளானேன். ஆனாலும் ஆவியானவர் அதை தொடர்ந்து ஏவுதலிலே என்னை நித்திரையை விட்டு எழும்ப செய்து இவ்விதமாக எனக்கு இந்த வார்த்தையை உங்கள் முன் சமர்ப்பிக்கும்படி என்னை வழி நடத்துகிறார். கவனிங்கள். 10 பேர் உயிரோடு எழுந்து விட்டார்கள். 5 பேர் மணவாட்டி ஸ்தானத்தில், 5 பேர் கைவிடப்பட்ட நிலைமையில். இது கன்னிகைகள் கைவிடப்பட்டிருக்கிறாங்க. நன்றாக கவனிக்கணும். வேதவசத்தில் நாம் வாசிக்கிறோம், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை கர்த்தருடைய ஆவியாக்குள்ளாக சென்று தியானிக்கும் போது இந்த வியாக்கியானத்தை உங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாருக்கு இக்கட்டு காலம்? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அவன் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க விஷயம். அவனுடைய ஜீவியத்தில் சந்திக்க போகிற இது காரியம் பாருங்க.
யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அது ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். இந்த கைவிடப்பட்ட கன்னிகை யார்? இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு யாரு? இதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று தெரியாது. அநேகருடைய இருதயங்கள் கடினப்படும். யாக்கோபு யாரு? ஏசாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை பிடுங்கி கொண்டவன். நாம் வேதத்திலே ஒரு இடத்திலே வாசிக்கிறோம், நகரத்திலே சிரிகிற காவலாளர்களை கண்டு என் நேசரை கண்டீர்களோ என்று விசாரித்த போது அவர்கள் என்னை அடித்து காயப்படுத்தினார்கள், என் மேல் இருந்த போர்வையை எடுத்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, மணவாட்டி மீதிருந்த போர்வையை யார் எடுக்கிறா? நகரத்தின் காவலாளர்கள். ஆனால் அவர்களை விட்டு சற்று அப்புறம் போனபோது என் நேசரை கண்டேன். இன்றைக்கு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி காலத்துக்குரிய செய்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். காலத்துக்குரிய செய்தியுடையவர்களாக இருக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மணவாட்டிக்கிடம் இருக்க வேண்டியவைகள் இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? ஸ்தாபன சபையாரிடத்தில் காணப்படுகிறது. ஆவிக்குரிய சில வரங்கள் மணவாட்டியிடம் இருக்கிறதா? காணப்படுகிறதா? அந்த போர்வையை அவர்கள் இவளை அடித்து காயப்படுத்தி அவர்கள் அதை எடுத்து கொண்டார்கள். யாரு? நகரத்திலே உள்ள காவலாளர்கள். ஆம், இன்றைக்கு ஸ்தாபனத்தாரிடத்தில் அநேக வரங்கள், கிருபையின் வரங்கள் கிரியை செய்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே என்ன? நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அதிலிருந்து அவன் விடுவிக்கப்படுவான். யாக்கோபு பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏறத்தாழ 70 பேர். 70 பேர் எங்கே இருக்கிறார்கள்? கானான் தேசத்திலே அங்கே இருக்கிறார்கள். பஞ்சம் உண்டாகிறது. அங்கிருந்து அவர்கள் எங்கே போகிறார்கள்? எகிப்துக்கு போகிறார்கள். ஆரம்ப காலம் நல்ல வரவேற்பு, அமோகமான அவர்களுக்கு மரியாதை நல்லாக இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அடிமைகளாகிவிட்டார்கள். இந்த யாக்கோபு அந்த இக்கட்டுக்குள்ளாக சென்று மாட்டிக்கொண்டான். நித்தியத்தில் இருந்த யாக்கோபு வேறு எங்கேயும் இல்லை, கானானில் இருந்த யாக்கோபு. அது நித்தியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு செய்தி, அதற்குள்ளே சொல்ல வேண்டாம். இந்த யாக்கோபு அங்கே எகிப்தில் அடிமையாக இருக்கிறான். நித்தியத்தில் இருந்த இந்த யாக்கோபு உலகத்திலே வந்து அடிமையாகிறான். ஆனாலும் தேவன் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை. அவர்களை மீட்கும்படியாக ஒருவனை எழும்ப பண்ணினார். மோசேயின் மூலமாக அவர்களை விடுவித்தார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? வேறு யாருமல்ல, நித்தியத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களுடைய பாவத்து நிமித்தம், அவர்களுடைய அக்கிரமத்து நிமித்தம்
ஏன் யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு தாயாராகிய ரெபெக்காளை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது? ஏன்? அவன் தன் சகோதரனை ஏமாற்றியது நிமித்தம் அந்த இடத்தை விட்டு அவன் ஓட வேண்டிய நிலைமை வந்தது. அங்கேயும் ஒன்று தெரியும், அப்படி ஓடினதுனால தான் தன்னுடைய மாமனாரால் பல தடவைகள் ஏமாற்றப்பட்டான். தன்னுடைய மாமனாரால் எத்தனை தடவைகள் எந்தெந்த இடங்களிலே ஏமாற்றப்பட்டான் என்பதை நீங்கள் அந்த பகுதிக்குள்ளாக சென்று நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆனாலும் அங்கிருந்து இங்கே கிளம்பி வருகிறான். யாரு? யாக்கோபு. அதே போல அவனுடைய சந்ததியில் இஸ்ரவேலர்களையும் இப்படித்தான் பார்க்க வேண்டும். கானானில் இருந்தவர்கள் எகிப்திலே அடிமையாக்கி மறுபடியும் முடிக்கப்படுகிறார்கள். ஆகவே புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மணவாட்டிக்குரிய அந்த ஸ்தானத்திற்கு ஆசைப்பட்ட காரணத்தால் அந்த இக்கட்டு காலத்துக்குள்ளால வருகிறாங்க. இங்கே ஏசாவை பற்றி பேசும்போது தயவுசெய்து தவறான முறையிலே இதை புரிந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே அசைவாடி இதை எடுத்து கொடுத்தால் மாத்திரமே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏசாவை குறித்து பேசும்போது அவனுக்கு சேயீர் மலைநாட்டை கொடுத்தேன், அவனோடு போர் செய்ய வேண்டாம், அவனுக்கு கொடுத்ததில் ஒரு அடி நிலத்தி ஆகிலும் உங்களுக்கு கொண்டேன்னு சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, மணவாட்டிக்கென்று தேவன் ஒரு சில விதிகளை வைத்திருக்கிறார். உனக்கென்று உள்ள தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறதுகள் யாரும் அதை ஆட்கொள்ள முடியாது. ஒருவேளை உன்னுடைய போர்வை அவர்கள் எடுத்திருக்கலாம், உன்னுடைய சேஷ்டபுத்திர பாவத்தை எடுத்திருக்கலாம். அதற்காக அவர்களை தேவன் உபத்திரவத்தின் வழியாக கடந்து வரும்படி செய்கிறார். இந்த இடத்துல ஏசாவை குறித்து பேசும்போது தயவு செய்து தவறாக பொருத்தி கொள்ள வேண்டாம், தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் இருதயங்களை தளர்த்தி கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவனோடு போர் செய்ய வேண்டாம், சேயீர் மலை நாட்டை அவனுக்கு கொடுத்தேன். இதில் மணவாட்டி ஸ்தானத்திலே கொண்டு பொருத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் இதை விட்டு புறக்கணித்து விடாதீர்கள். தியானியுங்கள். தேவன் ஒவ்வொரு இடங்களிலும் கடந்த 2 செய்திக்கு முன்பால் கூறியிருப்பேன், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் ஆதி காலங்களிலே அவர் ஆங்காங்கே திருவுளம் பற்றி இருக்கிறார். சில விஷயங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றி இருக்கிறார். அதை கர்த்தருடைய ஆவியானவர் உதவியினால் மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக அதான் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கூறியதுண்டு. செய்தியில் ஊறினவர்களுக்கு, நீண்டகால கிறிஸ்தவர்களுக்கு நான் அதை பேசும்போது வசன ஆதாரம் எதுவும் கொடுக்க முடியாது. எந்த செய்தி ஆதாரமும் அவர்களுக்கு நான் கொடுக்க முடியாது. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஒத்த வாக்கிய அகராதியிலிருந்து அதை நீங்கள் இணைத்து கொள்ள முடியும் என்று நான் வேதவசனம் கூறவில்லை. ஒத்த வாக்கிய அகராதி மூலமாக இணைத்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் கூறவில்லை. கர்த்தருடைய ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும். கர்த்தருடைய ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும்.
ஆம், 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டவர்கள். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் உபத்திரவ காலத்தின் வழியாக சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் வந்து இணைக்கப்படுகிறார்கள். இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இதற்கு தொடர்ச்சியை தவறான முறையில் வியாக்கியானம் கொடுத்து விளக்கம் கொடுத்து அதை தொடர்ந்து செல்லாதீர்கள். எங்கோ ஒரு இடத்திலே நாம் அதன் இணைப்பை காண தவறிவிடுவோம். அதே போல கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை குறித்து தான் நாம் இப்பொழுது இந்த கடந்த பகுதியில் சாரம்சமாக பேசியிருக்கிறோம். அது 10 கன்னிகைகள் ஓமை இதுக்குள்ளே வருகிறது. முதலாவது எழுந்திருப்பார்கள், அது முடிந்து விட்டது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், இது 2வது பகுதி. முதலாவது பகுதியில் தான் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 2வது பகுதி பின்பு உயிரோடு இருக்கும் நாம். இங்கேயும் இரு சாராரை காண முடியும். 3வது ஒரு சாரார் இருக்கிறார், புறம்பே இருக்கிறார்கள். அவர்களை இங்கே இணைத்து கொள்ள வேண்டாம். 3வது சாராரை வருகை எதிர்நோக்கிறவரை பார்க்கிறோம். உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாக்கப்படுகிறோம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இதிலும் அவர் வருகை எதிர்நோக்கி 2 கூட்டம். ஒரு கூட்டம் நேரடியான மர்வத்தை மைமை சரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கேயும் ஒரு கூட்டம் கைவிடப்படுகிறார்கள். இங்கேயும் ஒரு கூட்டம் கைவிடப்படுகிறார்கள். அது பிற்பாடு இதையும் தொடர்ச்சியாக கொண்டு சொல்லி தவறான இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அதன் பிற்பாடு அரை மணி நேரம் அமைதி, அதோடு 1000 வருட அரசாட்சி. அதன் பிற்பாடு 1000 அரசாட்சி முறிந்து சாத்தான் காவலிருந்து விடுதலை ஆக்கி அதன் பிற்பாடு அங்கே யுத்தங்களும் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பும் வருகிறது. அதில் வரும்போது உயிரோடு இருந்து கைவிடப்பட்டவர்கள் மரணத்தை சந்தித்து இவர்கள் வெண் சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு வருகிறார்கள். ஆனால் முதல் பகுதியிலே கைவிடப்பட்ட கன்னிகைகளை நான் இங்கே இணைத்து கொள்ள ஆவியானவர் வழிநடத்தவில்லை. இங்கே ஆவியானவர் அதை நிறுத்தி விடுகிறார். நீங்கள் இதை தவறாக வியாக்கியானித்து கொள்ள வேண்டாம். இதை நீங்கள் மனவாட்டியாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இதை எனக்கு தடை செய்கிறார். நீங்கள் மனவாட்டியாக இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு முட்டி மோதி ஏதோ ஒரு வியாக்கியானத்தை கொடுக்காதீர்கள். வேதம் முழுவதும் இதற்குள் புதைந்து கிடக்கிறது. அதை நீங்கள் அந்த ஆவியானவர் இதன் உள்ளிருக்கும் அந்த மறைவான மன்னாவை அவர் உங்களுக்கு பிட்டு கொடுக்க வேண்டும். முதல் பகுதியிலையும் 2 சாரார், 2வது பகுதியிலையும் 2 சாரார். இந்த 2வது பகுதியிலே கைவிடப்பட்டவர்கள் சரீர மரணத்தை அடைகிறார்கள். இது நிச்சயம். பெண் சிங்காசன நியாய தீர்ப்பில் இவளை காணலாம். கடைசியிலே புதிய வானம் புதிய பூமியிலே யார் யார் அவரவர்களுக்குரிய ஸ்தானத்திலே பொருத்தப்படுகிறார்களோ, கொண்டு நிறுத்தப்படுகிறார்களோ ஆங்காங்கே நிறுத்தப்படுவார்கள். ஆனால் மணவாட்டி மணவாளனுடன் எப்போதும் அங்கே இருப்பாள். மற்றவர்கள் ஊழியக்காரர்கள், காவற்காரர்கள், பொதுவான ஜனங்கள், மற்ற ராஜாக்கள் அனைவரும் இந்த பூமியிலே இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக சர்ப்பத்தின் சந்ததியில் வந்தவர்களுக்கு, அந்த வம்சத்தில் வந்தவர்களிலே ஒரு நபர் கூட இந்த பகுதியிலே
காணப்பட முடியாது, காணப்பட மாட்டார்கள், இந்த பகுதிக்குள்ளாக வரமாட்டார்கள். அவர்கள் மரணத்தை சந்தித்து அவர்கள் மரணத்துக்குள்ளாகவே சென்று விடுவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். கைவிடப்பட்ட கன்னிகைகள் எப்படி உபத்திர காலத்துக்குள்ள செல்லுவார்களோ அதே போல நிகழ்காலத்திலும் கைவிடப்பட்டவர்கள் அங்கே இருப்பாங்க. அவர்களும் சரீர மரணத்துக்குள் சென்று அந்த இதிலே பக்தியாய் வாழ்ந்தவர்கள், ஜீவித்தவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? வெண் சிங்காசன நியாயத்தீர்ப்பிலே வந்து அவர்களுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே தான் சொல்கிறேன், மறுபடியும் பல செய்திகள் சொன்னது போல, என்னது, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? தேவனை அறிந்தவர்கள் ஆங்காங்கு இழக்கப்படுகிறார்கள் என்பதற்கு எதிர் உதாரணம். தேவனை அறிந்தவர்கள் அங்கே என்ன கைவிடப்படுகிறார்கள். தேவனை அறிந்தவர்கள் அந்த முதலாவது 5 கன்னிகைகள் கைவிடப்படுகிறார்கள். தேவனை அறிந்த இரண்டாவதாக தேவனை அறிந்த எஞ்சியுள்ளவர்கள் அவர்கள் சர்வ மர்மத்திற்கு அடையாமல் அவர்களும் கைவிடப்படுகிறார்கள். இவர்களெல்லாம் தேவனை அறியாதவர்கள் அல்ல, தேவனை அறிந்தவர்கள். மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், வீதியிலே நடந்து சென்று நகரத்தில் தெரிகிற காவலாளர்களை கண்டு என் நேசரை கண்டீர்களா என்று கேட்டேன். அவர்கள் என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள், என்னை அடித்து காயப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களை விட்டு சற்று அப்புறம் போன போது என் நேசரை கண்டேன். ஆம், இன்றைக்கு ஸ்தாபனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாதான் என்ன செய்ய முடியும்? தேவனை காண முடியும். இல்லையென்றா ஸ்தாபனத்திற்குள்ளால உட்கார்ந்து அந்த உபதேசத்துக்கு அடிமையாக்கி நீங்கள் தேவனை காண முடியாது. நேசரை கண்டீர்களோ? இந்த செய்தியை நான் இதோடு நிப்பாட்டி விடுகிறேன். ஏனென்றால் நான் அது எல்லை மீறிய மத நம்பிக்கை உடையவன் அல்ல, எல்லை மீறிய அளவுக்கு நான் இதை தியானிக்கிறவனும் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துதல் பேரிலே இந்த நள்ளிரவு வேளையிலே நான் இதை சமர்ப்பிக்கிறேன். ஏறத்தாழ 1 மணி அல்லது 1.25 மணி 1.5 மணிக்குள்ளாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது இந்த செய்தியை இதோடு முடிவு கொண்டு வருகிறேன். இதை போன்ற செய்தியில் கேட்க விரும்பினா நீங்கள் யூடியூப்பில் பால்சேஸ் @United Bride என்று டைப் செய்து சர்ச் பண்ணுங்கள். இல்லைண்டா என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் போதில் யூடியூப் கமெண்ட்ஸ் போதில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை நீங்கள் டச் பண்ணால் அனைத்தும் டிஸ்பிளே ஆகும். இல்லைன்னா என்னுடைய மொபைல் நம்பரோடு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அதில் செய்திகளை கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இதை எடுத்து போதிப்பார். ஏனென்றால் என்ன பாருங்கள், நீங்கள் ஆதியா காலங்களே தெரியும் உங்களுக்கு, மகா பரிசுத்தலம், ஆசாரியர்கள் இருக்கிற இடம், பிராகாரம், பாளையம் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே ஆகாரம், மன்னா. பாளையத்திலும் மன்னா இருக்குது, பிராகாரத்திலும் கிடைக்கும், 1ஆம் கூடாரத்திலும் கிடைக்கும், 2ஆம் கூடாரத்திலையும் கிடைக்கும். ஆனால் 1ஆம் கூடாரத்தில் இருக்க மன்னா அது என்ன செய்யும்? 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பாளையத்தில் உள்ள மன்னா அன்னைக்கே கெட்டுரும், அனுதினமும் புதிய மன்னா. ஆனால் 1ஆம் கூடாரத்தில் இருக்க மன்னா 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆனால் மறைவான மன்னா எங்கே இருக்குது? 2ஆம் கூடாரத்துக்குள்ள. அதனால் ஜெயங்கொள்கிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மறைவான மன்னா எங்கே இருக்குது? உள்துறைக்குள்ள, மகாபரிசுத்தலத்துக்குள்ள. ஜெயங்கொள்கிறவனுக்கு எது அந்த மன்னா கிடைக்கும். ஐயாண்ணா ஏன் அங்கே பாருங்க, துபங்காட்டுற சீட்டு எல்லாம் கிடைக்காது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது யோன்சானுக்கு அப்பா சாரியாவுக்கு கிடைச்சது. அவர் ஜெயங்கொண்டார் அங்கே மறைவான மன்னாவை புசிக்கத்தக்கதாக அங்கே உள்ளே போய் சென்று. ஆனால் ஆசாரியர்கள் அனுதினம் வந்து செய்கிற 1ஆம் கூடாரத்தில் பாருங்கள், அது இருக்கிறது மறைவான மன்னா இல்லை, தேவ சமூக தப்போம். அங்கே 1 வாரம் வரைக்கும் அங்கே குத்துவிளக்கு வெளிச்சத்தில் இருக்கும். இதெல்லாம் தேவனம் பேசி இதெல்லாம் பெரிய பெரிய செய்தி. இதில் நூற்றுக்கணக்கான செய்திகள், அதுக்கு அநேக செய்திகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம், தியானித்து கொண்டே செய்யலாம். இது ஒரு முடிவில்லாதது. பாளையத்தில் இருக்க மன்னா சூரிய வெளிச்சத்தில் இருக்குது.
முதலாம் கூடாரத்தில் நிற்க மன்னா குத்துவிளக்கு வெளிச்சத்தில் இருக்குது. ரெண்டாம் கூடாரத்து மன்னா அக்னிஸ்தம்ப வெளிச்சத்தில் இருக்குது. நான் இதோட இதை முடித்து விடுகிறேன். கர்த்தர் ஆவியான உங்கள் இருதயங்களை அசைவாடி இந்த செய்தியின் ஆழங்களை எடுத்து போதிக்க வேண்டும். தயவு செஞ்சு இந்த செய்தியை வைத்து தவறாக எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதீர்கள். தவறாக எந்த ஒரு இதையும் எடுத்து விடாதீர்கள். ஒருவன் ஒரு சகோதரனுக்கு விரோதமான எழுப்பினால் நிச்சயமாக அவனுக்கு மன்னிப்புண்டு. ஒரு சகோதரனுக்கு விரோதமாக யாரோ ஒருத்தருக்கு விரோதமாக எழுப்பினா மன்னிப்புண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் எழும்பினா நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும். இதை கூறாமல் விட்டு விடுகிறேன். ஆமேன். மற்றொரு சந்திப்பேன். காட் பிளஸ் யூ.